கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடந்த 2019 6/3/2026 வரையிலும் 7.5 சனியில் ஆட்டி படைச்சாச்சு. இப்போ ரிலீஃப் ஆயாச்சு. இந்த ரிலீஃப் உங்களுடைய கடைசி காலகட்டம் வரலும் இருக்குமா? இருக்கும். என்ன சாமி எல்லாமே ரொம்ப நல்லதாக சொல்கிறீங்களே? ஆமாம், நல்லது தான். வரக்கூடிய 26 மே 2026 உங்களுடைய ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய சப்தம பார்வை பார்க்குறாரு. எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வெச்ச காரியங்கள் எல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதை தவிர முயற்சி ஸ்தானத்தில் உள்ளான சனி பகவானால் சின்ன தடைகள் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவானுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். சரி, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய். தாயாருடைய உடல்நிலையில் சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். ஆனால் அது பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண தொடர்புடைய உபாதைகள், இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரும். அதனால் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாச்சு அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய வழிபாடு ஏற்படக்கூடிய நேரங்கள் அப்படின்னா இது இந்த நேரங்களில் பொறுத்தளவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஏற்ற நேரம். கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்காத புகழ்கள் அத்தனையும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் சுக்கிர பகவானும் புத பகவானும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் என்பவர் அதீத யோகாதிபதி. அதாவது அவர் 5-10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திராதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் 6ஆம் இடத்துல இருக்காரு, அதீத யோகாதிபதினு சொல்கிறீங்களேன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதும் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கும் சமம். இதனால் பார்த்தேனால் உங்களுடைய குழந்தைக்கு பெரிய குழந்தை மூலியமாக அதீதமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது குலதெய்வ வழிபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால புதிய கடன் உருவாகும். கடன் புதுசாக உருவானாலும் அதை தவிர எல்லா விதமான காம்படிட்டிவ்னஸ், அதாவது போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிச்சயமாக உண்டு. அதுவும் புதனின் நுணுக்கத்தன்மையான, அதாவது விளையாட்டு விஷயங்கள், அதாவது போட்டிகள் இருந்தனா விளையாட்டு, பாட்டு, அது தவிர எழுத்து பணி, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த அரித்மெட்டிக், மேத்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இதிலெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சரி சுக்கிரனும் சரி 26/5/2026 உங்களுடைய சப்தமத்துக்கு வர்றார். இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேருமே 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதுவும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய கடன் அமையும். புதிய கடன், தொழில் சம்பந்தமான கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக கடனும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது.
அது தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா பேசும்பொழுது கவனத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வாயின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. ஏன்னா கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய ராசிகள்லேயே மகர ராசிக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான எளித பரிகாரம் பண்ணலாம், அது தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும்னு சொல்லணும். இந்த முயற்சிகள் எந்தெந்த நாட்கள் பண்ணலாம், எப்போ தள்ளி வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்க 23/5/2026, அடுத்தது 24/5/2026 மற்றும் 25/5/2026. இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்றதை தவிர்க்கணும். புதிய முயற்சி, புதிய வியாபாரம் தொடங்கிறதையும் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா மனோகாரகனான சந்திரன், ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது சந்திர ஆஷ்டமம். அப்போ மனம் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற முடிவு கண்டிப்பாக தவறுதலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, அடுத்தது நம்பர் 2, என்ன கோயில் வணங்கலாம் அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டியது ஒரு முறை இந்த 15/5/2026 14/6/2026 தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போயிட்டு ஒரு ட்ரிப்பு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். சரி, மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரையும் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை சிகரத்தில் ஏறக்கூடிய காலகட்டம். எல்லா விதத்திலும் வெற்றி இருக்கும். பேச்சில் மட்டும் கவனம் தேவை. உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வியில் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை அமையும். அரசாங்கம் மூலியமாக உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு. அதோடு உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் அதிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளவு இருந்தும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாகவே அமையிறது. இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம் இந்த மாதத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 85 விழுக்காடுகள் ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.